நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நாக சைத்தன்யா இதுக்கு முன்னாடி சமந்தாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரிவினால் இப்போ ஒரு செகண்ட் மேரேஜுக்கு வந்துட்டார். சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் என்ன நடந்தது, ஏன் இப்போ நாக சைத்தன்யா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு, இப்போ சமந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோமே. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒப்பா தான் வந்தாங்க. நாக சைத்தன்யா 2009வது வருஷம் அவருடைய முதல் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அவருடைய பயணத்தையும் அப்போ தான் தொடங்கியிருந்தார். நாகார்ஜுனாவுடைய பையன் தான் நாக சைத்தன்யா. நாகார்ஜுனாவை நமக்கு நல்லாவே தெரியும், நிறையா படங்கள் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ பேன் வைஸ் ஒரு ஆக்டராகவும் உருவாகி இருக்காரு. நாக சைத்தன்யா அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு சில படங்களை கொடுத்துருந்தாலும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் 2010 லவ் பண்ண ஆரம்பித்தவங்க 2017 ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்தை அறிவிக்கிறதா ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்தது. இது உண்மையான்றது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. சமந்தா ஒரு சில காரணங்களை முன் வச்சார், நாக சைத்தன்யாவும் ஒரு சில காரணங்களை முன் வச்சார். இதில் முதல்ல முன் வச்ச காரணம் என்னென்னா, சமந்தா அவர்கள் ஃபேமிலியை விட்டுட்டு படங்களில் அதிகப்படியான கவனத்தை செலுத்துறதுனால ஃபேமிலியை பார்த்துக்க முடியலைன்ற மாதிரி நாக சைத்தன்யா அப்டேட் கொடுத்துருந்தார். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாக்களில் சமந்தா அவர்கள் இப்போ ஐட்டம் சாங்கில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் காரணன்ற போல் பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் சமந்தாவாக இருக்கட்டும் நாக சைத்தன்யாவாக இருக்கட்டும் இதை பற்றி பேசலை. ரெண்டு பேருக்குமே ஒரு சில ஃபேமிலி கலந்த கருத்து வேறுபாடுகள் என்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆஃப்டர் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இப்போ தனித்தனியாக தான் இருக்காங்களே. இது வரைக்குமே ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக சொன்னதும் இல்லை, எந்த ஒரு தப்பான அப்டேட்டும் இல்லை. ஆனால் நாக சைத்தன்யா இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வந்துட்டார். இது இவருடைய ஃபேமிலிக்கு புதுசலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாக சைத்தன்யாவுடைய அப்பாவான நாகார்ஜுனா அவர்களே இப்போ செகண்ட் ஒய்ஃபோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய முதல் ஒய்ஃப் கூட ஒரு சில பிரச்சனையாக டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அவருக்கு பிறந்த பொழுது தான் நாக சைத்தன்யா. அதுக்கப்புறம் அமலாவை மேரேஜ் பண்ணார். அவங்களுக்கு அகில் அப்படின்ற ஒரு பையன் இருக்கார். இப்போ நாக சைத்தன்யா இவங்க ஃபேமிலியோட தான் இருக்கார். அப்பா கிட்டேருந்து இப்போ நேரடியாக பிள்ளைகிட்டே கன்வெர்ட் ஆகி நாக சைத்தன்யா செகண்ட் மேரேஜுக்கு வந்துட்டார். பொன்னியின் செல்வன் மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ண சோபிதா அவர்கள் தான். பொன்னியின் செல்வன் மூவிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததா ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் வரைக்குமே வந்துட்டாங்களே. ஆகஸ்ட் 8 ஸ்பெஷலாக இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்க. நாகார்ஜுனா அஃபிஷியலாகவே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கொடுத்துருந்தாரு. இப்போ நாக சைத்தன்யா செகண்ட் மேரேஜுக்கு வந்துட்டார். சமந்தா என்ன பண்ணுறாங்க, சமந்தா இதை பற்றி அதாவது பேசியிருக்காங்களான்னா இது வரைக்குமே சமந்தா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை பற்றி எதுவுமே பேசலை, எந்த ஒரு ட்விட்டுமே போடலை, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. சோபிதா நாக சைத்தன்யாவுடைய மேரேஜ் அப்டேட்டை சீக்கிரமாக கொடுக்குறதாவும் நாகார்ஜுனா அப்டேட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் சமந்தாவும் நாகார்ஜுனாவும் சேர மாட்டாங்க. சமந்தா அவர்கள் வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க படத்தில் மட்டுமே ரொம்ப பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு நிறையா மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். தளபதியுடைய 69ல் முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாக சைத்தன்யா சமந்தாவுடைய பேர் எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக பிடிச்சிருந்தது. சமந்தா தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸில் ஒரு பிக் ஆக்டராகவும் வளர்ந்துருந்தாங்க. பொதுவாக இவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது இதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகும் தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. சண்டரில் ஏற்பட்ட இந்த டைவர்ஸ்க்கு புஷ்பாவுடைய முதல் பக்கத்தில் வந்த இது போல் ஐட்டம் சாங் தான் காரணன்ற போல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சமந்தா அவர்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஐட்டம் சாங்கில் ப்ளே பண்ணுறது தப்புன்ற போல தான் அப்டேட் போய்கிட்டு இருந்தது. ஆனால் அதையே மீறி அவங்க அந்த சாங்கில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நிறையா படங்கள்லேயும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ஒரு நியூவான வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்களா அப்படின்றத சமந்தா தான் சொல்லணுமே. நாக சைத்தன்யாவை பொறுத்தளவுக்கு நியூவான லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சமந்தாவுக்கு எப்போ நியூவான லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது? இந்த என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமந்தா நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்க போகிறான்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.